விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவை விசாரணைக்கு பட்டியலிடும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவை விசாரணைக்கு பட்டியலிடும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டில் நடிகர் விஜய் வீட்டில் நடத்திய சோதனையில் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டாததை கண்டறிந்து 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் வருமான வரித்துறை சோதனையின் போது தரப்பட்ட ஆவணங்கள், விஜயின் வாக்குமூலம், மதிப்பீடு நடவடிக்கைகள், 1,50 கோடி ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவு ஆகியவற்றை ஆய்வு செய்து வருமான வரித்துறை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரவும், வருமானத்தை மறைத்ததாக மோசடி, குற்றச்சதி உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட கோரியும் கொடுங்கையூர் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்துவதற்கு தேவையான முகாந்தரம் உள்ளதா என்பதனை ஆராய்வதற்காக அந்த ஆவணங்களை அமலாக்க இயக்குநரகத்துக்கு அனுப்ப உத்தரவிடவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவுக்கு எண்ணிடாத பதிவுத்துறை விசாரணைக்கு உகந்ததா என முடிவெடுக்க தலைமை நீதிபதி அமர்வில் பட்டியலிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வுக்கு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுவிட்டால் அதை விசாரணைக்கு உகந்ததா என்பதை குறித்து முடிவு செய்வதற்கு எண்ணிடும் பணியை முடிக்காமல் இருக்கக்கூடாது என கூறி தவேக தலைவர் விஜய் எதிரான இந்த மனுவை எண்ணிட்டு விசாரணைக்கு உகந்ததா என்ற தலைப்பில் விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவின்படி தவேக தலைவர் விஜய்க்கு எதிரான வழக்கின் எண்ணிடும் நடைமுறை இன்று முடிந்துள்ளது. வழக்கு விரைவில் விசாரணைக்கும் வரவுள்ளது. பவித்ரா.